Hello viewers, welcome back to my channel Home to Hotel Recipes. இந்த வீடியோல நம்ம வெஜ் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பாஸ்மதி ரைஸ் 1 கப் எடுத்துர்க்கேன். இத ஒரு பவுல்ல போட்டு முதல்ல தண்ணி ஊத்திட்டு வாஷ் பண்ணிடுவோம். இப்போ இத நல்லா அரிசி களைஞ்சிட்டு தண்ணி எல்லாத்தையும் வடிகட்டிட்டாங்க. இப்போ அரிசி மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊத்திட்டு 1/4 மணி நேரம் ஊற வச்சிருவோம். இப்போ 15 நிமிஷம் ஆயிருச்சு. இப்போ தண்ணி எல்லாத்தையும் வடிச்சு விட்டுறலாம். இப்போ இந்த ரைஸ் இருக்கட்டும், இதை வேக வச்சிருவோம். அடுத்து இப்போ அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கிறேன். இதில் 5 கப் அளவு தண்ணி வைக்கணுங்க. பாஸ்மதி ரைஸ் 1 கப் அளவு எடுத்திங்கன்னா 5 கப் அளவு தண்ணி வச்சாதான் நமக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ தண்ணி நல்லா கொதி வரணும். நல்லா இந்த அளவுக்கு சூடாகணும். 1/2 டீஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்குவோம். அப்போ தான் நமக்கு ரைஸ் ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் வரும். உப்பு 1/2 டீஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். இப்போ ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு ரைஸ் ஆட் பண்ணிடலாம். பாஸ்மதி ரைஸ் வேகிறதுக்கு அதிகபட்சம் ஒரு 5 நிமிஷம் தாங்க ஆகும். ரொம்ப நேரம் ஆகாது. பக்கத்திலே இருந்து நம்ம கரெக்டாக ஆஃப் பண்ணால் நமக்கு ஃப்ரைட் ரைஸ் நல்லா வரும். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு கரெக்டாக 5 நிமிஷம் ஆயிருக்கு. இது வேகிறது பார்த்தீங்கன்னா ஒரு ரைஸை எடுத்துகிட்டு இது மாதிரி கட் பண்ணி பாருங்கள். நமக்கு ஈஸியாக கட் ஆகும். அதே நேரத்தில் ரொம்ப விரிய விட்டுறக்கூடாது. ரைஸை ஃபுல்லாக குழையிற மாதிரி வெந்துடக்கூடாது. இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு உடனே தண்ணி எல்லாத்தையும் வடிகட்டிடுவோம். இப்போ தண்ணி வடிஞ்சதுக்கு அப்புறமா இப்போ இதே பாத்திரத்தில் வைக்கக்கூடாதுங்க. அடியில் உள்ள ரைஸ் எல்லாமே குழஞ்சு போயிடும். இதை வேற ஒரு தட்டில் இந்த மாதிரி பரப்பி வச்சு ஆற விட்டுறணும். இப்போ ரைஸ் நல்லா ஆறினதுக்கு அப்புறமா ஃப்ரைட் ரைஸ் ரெடி பண்ணணும். இப்போ நான் அடுப்பில் கடாய் வச்சாச்சு. 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் நான் சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்திருக்கேன். வாசனை இல்லாத எண்ணெய் தாங்க ஊற்றணும். இதில் 3 பல் பூண்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்குவோம். பூண்டு கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது. இப்போ பூண்டு ஃப்ரை ஆனதுக்கப்புறமா ஒரு மீடியம் சைஸ் கேரட், பீன்ஸ் 5 பீஸ் எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. குடமிளகா மீடியம் சைஸ் ஹாஃப் சேர்த்துருக்கேன். இப்போ அடுப்பை ஹை ஃப்ளேமில் தாங்க வைக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணாதான் நமக்கு காய்கறி தண்ணி விட்டுறாமல் இருக்கும். நமக்கு ஃப்ரைட் ரைஸ் குழஞ்சி போகாமல் வரும். அதனால் அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சு 2 நிமிஷம் வதக்குங்க போதும். ரொம்ப குக் பண்ணக்கூடாது வெஜிடபிள்ஸை. இப்போ 2 நிமிஷம் நல்லா வதக்கியாச்சு. இதுக்கு அடுத்தது 1/4 டீஸ்பூன் அளவு சர்க்கரை, 1 டீஸ்பூன் சோயா சாஸ், வினிகர் 1 டீஸ்பூன் சேர்த்துட்டு இதை ஃபாஸ்ட்டாக குக் பண்ணணும். ஒரு தடவை லைட்டாக மிக்ஸ் பண்ணால் போதும். ரொம்ப நேரம்லாம் வைக்கக்கூடாது. இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமும் நம்ம வேக வச்ச ரைஸை ஆட் பண்ணிடலாம். இப்போ ரைஸ் ஆட் பண்ணதுக்கப்புறமா உப்பு 1/4 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்குவோம். நம்ம ஏற்கனவே வேக வச்சப்பையும் போட்டிருக்கோம். அதனால் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் அளவு மிளகுத்தூள் இப்போ சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே ஒரே ஒரு நிமிஷம் வதக்கினா போதும். அடுப்பு ஹை ஃப்ளேம்லேயே தாங்க ஃபுல்லாக வைக்கணும். அதிகபட்சம் 5 நிமிஷத்தில் நம்ம ஃப்ரைட் ரைஸை வதக்கி இறக்கிடணும். கடைசியாக ஸ்ப்ரிங் ஆனியனை போட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, நமக்கு ரொம்ப டேஸ்டியான வெஜ் ஃப்ரைட் ரைஸ் ரெடி. நீங்களும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப நல்லா வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க. ஹோம் டு ஹோட்டல் ரெசிபீஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.